அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார், பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் உரிமையாளர். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் கூடா நட்பு. குறள்: நற்றார் போல் நல்லவை செய்யணும், ஒற்றார் சொல் ஒல்லை உணரப்படும். குறள் எண் 826. குறளின் விளக்கம்: நம்மிடம் பகைவர்கள் நண்பர்கள் போல் பழகி பல நன்மைகள் செய்து தக்க சமயம் பார்த்து நம்மளை குழிபறித்து பல துன்பத்திற்கு ஆளாக்குவார்கள், மனம் வேதனைக்கு ஆளாக்குவார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மகாபாரத போரில் குருஷேத்திர போரில் பஞ்சபாண்டவர்கள் வெற்றி அடைவார்கள். அந்த போருக்கு முக்கிய காரணமாக பீமர் துரியோதனை வீழ்த்தி அந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் ஆவார்கள். அப்போ வெற்றி அடைந்து பின் நாடு திரும்பும் போது பஞ்சபாண்டவர்களை துருராஷ்டிரர், துரியோதனின் தந்தையார், கண் தெரியாதவர், அவர்களை அழைத்து பஞ்சபாண்டவர்களை இப்போருக்கு முக்கிய காரணமாக என்னுடைய மகனும் நானும் காரணமாக இருந்து விட்டேன், அந்த போரை வராமல் தடுத்திருக்கலாம் என்று நல்ல ஆசீர்வாதத்தையை கூறி, இனிமேல் இந்த நாட்டை நான் வைத்து என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அரண்மனை நான் என்ன செய்ய போகிறேன், ஆகையால் நீங்களே மகனாக இதை ஏற்று இந்த அரண்மனையும் செல்வத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள். பிறகு விருந்திற்கும் அழைக்கிறார்கள். விருந்திற்கு ஆசீர்வாதத்தை கேட்டு பஞ்சபாண்டவர்களும் செல்கிறார்கள். அங்கு சென்று பஞ்சபாண்டவர்களிடம் திருதராஷ்டிரர் அன்பாக பேசி, அதிலும் குறிப்பாக பீமனை அழைத்து, என் மகனாக உன்னை கருதுகிறேன், உன்னை ஆரை தழுவி நான் முத்தமிட வேண்டும் என்று அருகில் வா என்று கட்டளையிடுகிறார் திருதராஷ்டிரர். பீமரும் அதை ஏற்று முன்வழிந்து அருகில் செல்கிறார். இதை கவனித்த கிருஷ்ணர் பீமனிடம் சைகையால் செல்லாதே என்று காரணம் காட்டி உயிரற்ற ஒரு சிலையை திருதராஷ்டிரமிடம் வைக்கிறார். அதை பீமன் என்று இறுக்கி கட்டிப்பிடித்து இறுக்கமாக அதை சுக்குநூறாக உடைக்கிறார். இதை கவனித்த பஞ்சபாண்டவர்கள் நம்மளை அன்பாக அழைக்கவில்லை, நயவஞ்சகத்தோடு நம்மளை அழிக்கத்தான் அழைத்திருக்கிறார்கள் என்று சுதானித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள். ஆகையால் நம்மிடம் நம் வாழ்க்கையிலும் பலர் நண்பர்கள் போல் பழகி பல இன்னல்களை ஆளாக்குவார்கள். அது ஏற்கனவே ஒரு குறளை சொல்லியிருப்பேன். கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அழைப்பதோர்கோள் என்று அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பார். தக்க சமயத்தில் நமக்கு துன்பம் வரும்போது உறவினர்களோ நண்பர்களோ யார் நமக்கு காப்பாற்றுகிறார்களோ, யார் நம்மளை விட்டு விலகி செல்கிறார்கள் என்று நாம் துன்பம் வரும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அது ஆள் மனசோட ஒரு தடவை இரு தடவை யோசித்து யாரையும் எந்த வேலையும் நாம் அதை செய்ய வேண்டும். இக்குறள் மூலம் நாம் விழிப்புணர்வுடன் செய்வோமாக. மீண்டும் திருக்குறள்: நட்டார் போல் நல்லவை செய்யினும், ஒற்றார் சொல் ஒல்லை உணரப்படும். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.